ஸோ ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா 30-20 அப்டேட்ஸ் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் போட்டிருக்காங்க. பார்க்காதவங்க தாராளமாக என்னோட சேனலில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேச போகிற டாபிக் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் இந்தியன் bowlers அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா இந்த 30-20 வந்து பார்த்தீங்கன்னா கலக்கிட்டாங்க. ஸோ முதல் அப்ரிசியேஷன் நான் வாஷிங்டன் சுந்தருக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா he had a very good ஆல்ரவுண்ட் கேம். அவருக்கு இந்த மேட்ச்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அண்ட் யூஸ்ஃபுல் 25 ரன்ஸ் பேட்டிங்ல அடிச்சாரு இந்த டஃப் பிச்சில். அண்ட் bowlingலயும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 விக்கெட்ஸ் அந்த ஒரே ஓவரில் எடுத்து கேமே சேஞ்ச் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேல முக்கியமாக போட்டு 2 ரன்ஸ் தான் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் ரவி பிஷ்ணோய் அவரும் சூப்பரா போட்டாரு, 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் யூ ஹேவ் டு கிரெடிட் டு ரியன் பராக் வந்து பெருசா விக்கெட் எடுக்கலனாலும் எக்கனாமிக்கலா போட்டாரு. அண்ட் சூரியகுமார் யாதவ் அண்ட் ரிங்கு சிங் லாஸ்ட் 2 ஓவர் bowlingல கலக்கிட்டாங்க. 12 balls 9 runs வின் இருக்கும்போது ரிங்கு சிங் பெனால்டி ஓவர்ல சூப்பரா போட்டு 3 ரன் கொடுத்து 2 விக்கெட். அண்ட் சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர்ல 6 runs வின் இருக்கும்போது ஜஸ்ட் 5 runs தான் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. ஸோ நிஜமாவே இதெல்லாம் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்ங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மேட்ச்லயும் ரெப்ளிகேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஏன்னா இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் ஓரியன்டா இருந்தது. அதனால தான் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் பக்காவா யூஸ் பண்ணாரு ஆக்சுவலா சூரியகுமார் யாதவ். அது பங்கமா கிளிக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும்.